சார் ஒரு சின்ன கொஸ்டின். சொல்லுங்கம்மா. சார் சென்னை சரௌண்டிங்ல ஒரு என்கொயரி வந்திருக்கு. ஓகே. மினிமம் சைஸ்ல லோ பட்ஜெட்ல லேண்ட் இருக்கான்னு கேக்குறாங்க. மினிமம் பட்ஜெட் லோ சைஸ். சென்னையோட இன்னைக்கு காஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா மினிமம் ரேட்டே வந்து 15,000 பர் ஸ்கொயர் ஃபீட். 15க்கு மேலே தான் வரும், 15க்கு குறையாது. ஓகே இப்போ சார். அதுதான் ப்ரைஸ் ரேஞ்சு ஸ்டார்டிங் பார்த்துங்க. இப்போ இதில் நம்மளுடைய கிளைண்ட் உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க இல்லையா, ஆமாங்க அவங்க என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறான்னு ஃபஸ்ட்டு கேளுங்க. ஏன்னா அவங்களுடைய பிஸ்னஸை எல்லா லொக்கேஷன்லையுமே செய்ய முடியாது, அதுக்குன்னு சில லொக்கேஷன்ஸ் இருக்கு. ம் அந்த லொக்கேஷனோட ப்ரைஸ் லிஸ்ட்டை நம்ம செக் பண்ணணும். ஓகே சார். அப்போ தான் அவங்களுக்கான என்ன ப்ரைஸ் என்ன இது வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியும் உங்களுக்கு. இப்போ இதில் எல்லா தொழிலும் எல்லா லொக்கேஷன்லையும் செய்ய முடியாது. ஏன்னா அங்கே வந்து சில இது பிரிச்சிருக்குது கேட்டகரி வைஸ். ரெட் கலர் இருக்குது, எல்லோ கலர், க்ரீன் கலர், ஒயிட் கலர், இந்த மாதிரி கலர் வைஸ் பிரிச்சிருக்கு. சில தொழிலை சில கலர் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் செய்ய முடியும். அந்த மாதிரி சில கேட்டகரி எல்லாம் இருக்குது. இப்போ அவங்களுக்கு அதை என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ்ன்னு பாருங்கள், அதை செக் பண்ணிட்டு சொல்லுங்கள், அவங்களுக்கு சில டீட்டெயில்ஸ் கொடுப்போம். ஓகே சார். பொதுவாக ஒரு இண்டஸ்ட்ரியல் அண்டு கமர்ஷியல் பிஸ்னஸ் பண்ண வராங்க, அந்த இடத்துல ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு முக்கியமாக ஒரு 4 விஷயத்த ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். என்ன அப்படின்னா பவர் ஃபெசிலிட்டிஸ் 24 hours சக்ஸஸ் இருக்கணும், நான் ஸ்டாப்பாக இருக்குது. அதாவது வந்து சம்டைம் வந்து பவர் கட் ப்ராப்ளம் வரும், அந்த மாதிரி ப்ராப்ளம் அங்கே வரவே கூடாது. அந்த ஓகே மாதிரி சார். லொக்கேஷனை பார்க்கணும். ரெண்டாவது ரோடு ஃபெசிலிட்டிஸ் பார்க்கணும், அந்த அக்சஸ் டிரான்ஸ்போர்ட் அக்சஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அவங்க கம்பெனியோட என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, ஃப்ரண்டேஜ், ஆமாங்க அது சார். வந்து வெஹிக்கிள் வந்து போய் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அளவுக்கு இருக்கணும். இந்த ஒரு விஷயம் இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா அவங்க பண்ணக்கூடிய அந்த குட்ஸை வந்து ஷிப்மெண்ட் பண்ணுறதுக்கு சரியான ஒரு இடமா அந்த இடம் அமையணும். ஓகேங்க அந்த சார். டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டும் சேவ் ஆகணும், இந்த பவர் கண்ட்ரோலு சில இதுவும் வந்து நல்ல ஒரு அட்வான்டேஜாக இருக்கணும் உங்களுக்கு. இந்த சரிங்க மாதிரி சார். லொக்கேஷன் எல்லாமே நம்ம வந்து பார்த்து ஃபில்டர் பண்ணி அவங்களுடைய பிஸ்னஸ்க்கு எந்த ஏரியாவில் மினிமம் பட்ஜெட்டுக்குள்ள வருது, கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். சரிங்க சார். இதுதான் ஹலோ லேண்ட் பேங்கோட அட்வான்டேஜ். ஒருத்தவங்க நம்மளை நம்பி ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னா அவங்க லைஃப் டைம் அந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தேவையான அனைத்து கைட்லைன்ஸும் நமக்கு ஃபுல்லாகவே அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிக்குவோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் அவங்களோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே சார். ஓகே, நான் உங்கள் MS ரித்தீஷ். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.